NCERT கிளாஸ் 10th இருந்து எலக்ட்ரிசிட்டி டாபிக்ல இருந்து எக்ஸாம்பிள் 12.1 சம் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a current of 0.5 ampere is drawn by a filament of an electric bulb for 10 minutes. Find the amount of electric charge that flows through the circuit அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, given வந்து எலக்ட்ரிக் கரண்ட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5 ஆம்பியர் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் 0.5 ஆம்பியர்னு எழுதிக்கிட்டேன். அடுத்து டைம் கொடுத்துருக்காங்க, அதாவது டைம் ஆஃப் பாசேஜ் ஆஃப் கரண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் எவ்வளோ கொடுத்துருந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 1 மினிட் ஈக்குவல் எவ்வளோ தெரியும் சொல்லுங்கள்? 60 செகண்ட் தெரியும். எஸ்ஐ யூனிட்டில் மாற்றிக்கணும். அதனால் மினிட் பிளேஸில் 60 செகண்ட் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ டைம் டி இஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும்? 10 மினிட் இருக்கு இல்லையா, 10 × 1 மினிட் போட்டுக்கணும். 1 மினிட் பிளேஸில் 60 செகண்ட் போட்டுக்கணும். ஸோ 10 × 60 எவ்வளோ வருது பாருங்கள்? 600 செகண்ட்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தட் ஃப்ளோஸ் த்ரூ தி சர்க்யூட் கேட்டிருக்காங்க. அப்போ சார்ஜ் பாசஸ் த்ரூ தி சர்க்யூட் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? கரண்ட் through the circuit is equal to rate of flow of charge. அதாவது charge passes through the conductor divided by time taken. இதுதான் ஃபார்முலா. இந்த டைமை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும் பாருங்க? சார்ஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு டைம்னு கிடைக்குது. இப்போ கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5 ஆம்பியர். சரிங்களா? 0.5 வந்து நம்ம 1/2 ஆம்பியர் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னு போட்டுக்கலாம். இன்ட்டு டைம் எவ்வளோ? 600 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2ம் 600ம் நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 300 கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்கிது? 300 ஆம்பியர் செகண்ட். 1 ஆம்பியர் செகண்ட் தான் 1 கூலும். ஸோ அப்போ வந்து 300 கூலும். கரெக்டுங்களா? அப்படின்னா சார்ஜ் பாசஸ் த்ரூ தி சர்க்யூட் இன் 10 மினிட்ஸ். கொஸ்டின் கேட்டதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள்? 300 கூலும் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா.